வணக்கம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு நிச்சயமா இருக்குது. நான் எங்க வீட்ல டெய்லி பூஜை ரூம்ல சாமி கும்பிடுறேன். மத்தபடி மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ கடவுள் நம்ம பூஜை ரூம்ல பார்க்குற அதே உருவத்துல இருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒரு விஷயம். அதை நம்ம தனியா வச்சுக்கலாம். 2வது கேள்வி, உங்களுக்கு உருவ வழிபாடுல நம்பிக்கை இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடுங்கிறது ஆன்மீகத்துல ஒரு முதல் ஸ்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு உருவத்தோட வச்சுதான் நமக்கு இமேஜின் பண்ணி ஞாபகம் இருக்குது. இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், பேர் செந்தில் சொல்லுங்களேன். ஸோ செந்தில்னா எனக்கு உடனே அவனோட உருவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு மனித கிலோமீட்டர்ல ஒரு மிருகம் எடுத்துக்கிட்டாலும் நீங்க அப்படிதான். இப்போ ஒரு புலினா ஒரு புலியோட அந்த மஞ்சள் கலர்ல ஒரு விஷயம் தான் நம்மளோட கண்ணுக்கு முதல்ல வரும். உயிருள்ள விஷயங்களுக்கு மட்டும் இல்லை, உயிரற்ற விஷயங்கள், ஒரு காரோ பஸ்ஸோ நீங்க எதை எடுத்துக்கிட்டாலுமே சரி, உங்களுக்கு முதல்ல விஷயத்துக்கு வர்றது அந்த உருவம் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த விஷயங்கள் நம்மளால உருவத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம கண்ணில் பார்க்காத கடவுளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா நமக்கு அதுக்கு ஒரு உருவம் தேவை. அப்படி இருந்தாலும் நம்மளால அதை கிரகிச்சிக்க முடியும், நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியும். நம்ம அதை பிடிச்சுக்கிட்டு மேல போனோம். மேபி ஆன்மீகத்துல அடுத்த லெவல் உருவ வழிபாடு தாண்டி நம்ம போற ஒரு லெவலா இருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம், ஸோ நம்மளோட ஒப்பீனியன்ல கடவுள் இப்படி இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு பாமரனோட லெவல்ல பார்த்தா பெரிய பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் இருப்பாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் கடவுளை பத்தி என்ன என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நினைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டா ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கிளியரா சொல்லியிருந்தாரு, கடவுளுங்கிற விஷயம் நமக்கு தேவை கிடையாது, கடவுளுங்கிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறது அவர் பல வருஷமா அவரோட ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம சில சயின்டிஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபஸர் கிறிஸ்டின் ஆன்ஃபின்சன் இவரை பற்றி பார்க்கலாம். இவர் நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் ஆர்என்ஏ அதில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இவர் ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, ஐ திங்க் தட் ஒன்லி அன் இடியட் கேன் பி அன் ஏத்திஸ்ட். We must admit that there exists an incomprehensible power or force with limitless foresight and knowledge that started the whole universe going in the first place. எப்படிங்கிறது இவரோட வாதம். Sir Isaac Newton, the supreme God exists necessarily, and by the same necessity he exists always. Next, Venkatraman Ramakrishnan, I think இவர் இந்தியன் நினைக்கிறேன். A culture based on superstitions will do worse than one based with scientific knowledge and rational thoughts. Stephen Hawking, before we understood science, it was natural to believe that God created the universe. But now science offers a more clearer explanation. So இவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல வராரு. Next, Carl Sagan. Science is not only compatible with spirituality, it is a profound source of spirituality. Albert Einstein, இவர் என்ன சொல்றாரு? The most beautiful thing we can experience is the mysterious. இவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். நெக்ஸ்ட், சார்லஸ் டார்வின். இவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ பெரிய ஒரு வண்டரஸான யூனிவர்ஸ் நம்மளோட கான்சியஸ்னோட வந்திருக்குங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு சான்ஸால ஹேப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்றதை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. ஸோ கடவுள்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவரோட வியூ. நெக்ஸ்ட், சர் ஜான் எக்கல்ஸ், நோபல் பிரைஸ் நியூரோ கெமிஸ்ட்ரி. இவர் என்ன சொல்றார்? If I consider reality as I experience it, the primary experience I have is of my own existence as a self-conscious being, which I believe is God created. Next, Professor D.H.R. Batten. ஸோ இவருமே நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு, கெமிஸ்ட்ரி அண்ட் கன்ஃபர்மேஷனல் அனாலிசிஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இவர் என்ன சொல்றாருன்னா, God is truth. There is no incompatibility between science and religion. Both are seeking the same truth. இது இவரோட வாதம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ப்ரொஃபஸர் எல்ரிச் பெக்கர், ஹை எனர்ஜி பார்ட்டிகல் பிசிக்ஸ் MIT இவர் இருக்கார். இவர் என்ன சொல்றாருன்னா, how can I exist without a creator? I am not aware of any answer ever given. ஸோ பேசிக்கலா நிறைய சயின்டிஸ்ட் கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்றாங்க.
இன்னும் சில பேர் வந்து கடவுள் இல்லை, கடவுளுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு சுமை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேசிக்கலாக அவங்களவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். நம்ம நம்ம கடவுளை நம்புறதோ நம்பாமல் இருக்கிறதோ, உருவ வழிபாடு நம்புறதோ நம்பாமல் இருக்கிறது, இதெல்லாம் பர்சனல் சாய்ஸ். இதை வந்து நமக்கு என்ன வேணுமோ அப்படியே எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம வந்து மற்றவங்களோட வேலிடிட்டி, நம்ம நினைக்கிறதே தான் மற்றவங்க நினைக்கணும், இல்லை மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து பியூர்லி பர்சனல் சாய்ஸ். இதை எடுத்துக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பண்ணணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக அதோட ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நமக்கு கண்டிப்பாக அது தேவை. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் தேர் பர்சனல் சாய்ஸ். ஸோ உங்களோட ஒப்பீனியன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.